ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஆல் டூயிங் குட். நாங்கள் மைசூர் ட்ரிப் போயிருந்தோம். அந்த vlog தான் இப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பாப்பா பிறந்து ஒரு 6-7 months அம்மா என் கூட தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 month அவங்க போனதுக்கப்புறமே எனக்கு கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ணுறப்போ என்னோட ஹஸ்பண்ட் சரி ஓகே ஒரு ட்ரிப் போகலாம் அண்ட் தென் யூ வில் ஃபீல் பெட்டர்னு சொல்லி தான் என்னை மைசூர் கூட்டிகிட்டு போனாங்க. மைசூர் இஸ் அ சூப்பர் பிளேஸ் டு விசிட் பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட போகிறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது அண்ட் வெதரும் ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா ரேடிசன் ப்ளூ. இந்த ஹோட்டலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக, அந்த ரூம் ஸ்பேஷியஸாக, அங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப கைண்டாக, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக இந்த ரூம் நான் ஸ்டே பண்ணதுலேயே ஒரு பெஸ்ட் ரூம்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு எல்லாமே எனக்கு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸே குட்டாக இருந்தது. ரோட் ட்ரிப் தான் போயிருந்தோம். ஸோ அப்போ வந்து ரொம்ப டயர்டாக இருந்ததுனால நைட் வந்து டின்னர் சாப்பிட்டோம், அப்படியே தூங்கினோம், அவ்வளோதான். மார்னிங் வந்து நம்ம சைட் சீயிங்லாம் பார்க்கலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. சரி, ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங். எங்கே ரெஸ்டாரண்ட்டு? ரெஸ்டாரண்ட் சின்ன வயலாம் பார்த்தது உங்கள் அப்பா மாதிரி நல்லா பெரிய குதிச்சிரு அப்படியே. சரிங்களா, அது வந்துடுது. இவ்வளவு தூக்கிட்டு அப்படியே போடு. அது இந்த இப்படி முழுகிறலாம் உண்மையாக குதிச்சிருவேன். டேய் கோவப்படாதீங்கடா. ஒரே ஒரு வாட்டி குதிச்சுட்டேன்னு வரேன். குதிக்காத, அதை இது கழட்டுறேன். இது இப்படியே போட்டு அதெல்லாம் போட்டுப்போம், அதெல்லாம் விழாது. தலை நனையக்கூடாது. அப்புறமெல்லாம் தர முடியாது. உள்ள இப்ப போக கூடாதுன்னு சொல்லுவாங்க பாரு. சே ஹாய். ஹாய் சொல்லுங்க. இங்க பாருங்க ஒரு லட்டு குட்டிய. தங்களு தங்களு பட்லு மொட்லு. இப்ப அழகா அந்த பெரிய லாங் ட்ரெஸ் போட்டு தேவதை மாதிரி ஒருத்தங்க ரெடியாக போகிறாங்க. சரிங்களா, மைசூர் பேலஸ் நான் போயிட்டு வந்திருக்கேன். ஸ்விம்மிங் பூல் போகணுன்னு சானு ரொம்பவே அடம் பிடிச்சாங்க. ஒரு டைமாச்சும் நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணிட்டோம். பாப்பா புரிஞ்சுப்பா. ஸோ கன்வின்ஸ் பண்ணி நாங்கள் போன பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் இன் மைசூர் சாமுண்டீஸ்வரி கோயில். இந்த கோயிலுக்கு நான் ஒரு 10 years முன்னாடி வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் அந்த கோயிலில் போய் நான் ப்ரேயர் பண்ணப்போ என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு குழந்த பிறந்தது. கரெக்டாக நான் போன டேட்டும் அவளுக்கு குழந்த பிறந்த டேட்டும் ஒரே டேட். ஸோ வந்து எனக்கு அந்த மெமரிஸ்லாம் வந்து எனக்கு ரொம்பவே இருக்கும். பிகாஸ் நான் அன்றைக்கி போய் அவளுக்கு நல்லபடியாக குழந்த பிறக்கணும்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ண அன்னைக்கு தான் அவன் பிறந்தான். ஸோ அவன் ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மெமரிஸோட ஃபேமிலியாக இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறோம். போனப்போ பார்த்திங்கன்னா பயங்கர ரஷ்ஷாக இருந்தது. எனக்கு பொதுவாகவே ஏதாச்சும் ஷாப்பிங் போகிறோம் இல்லை ஃபுட்டு சாப்பிட போகிறோன்னாலே ரொம்ப கூட்டமாக இருக்கிற பிளேஸில் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுவேன். அது குழந்தைங்களே கூட்டிகிட்டு போக மாட்டேன். நான் தனியாக போகிறதுனாலும் எனக்கு இஷ்டமே கிடையாது. ஸோ ரொம்ப வந்து நான் அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க மாட்டேன். எனக்கு அவ்வளோ கூட்டம் கொஞ்சம் கச்சுன்னு இருந்தாலுமே ஐ ஃபீல் வெரி பேட், லோ. எனக்கு ரொம்ப லோவாக ஃபீல் ஆகும். அதனால நான் ஓகே நம்ம கோயில் பார்க்க வந்தோம், சாமியை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த முன்னாடி அருவாள் வச்சுட்டு ஒரு சாமி இருப்பாங்க, அவங்க முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு சாமுண்டீஸ்வரி ஃபோட்டோஸ்லாம் வாங்கிட்டு அகெயின் நாங்கள் வந்து மைசூர் வந்தோம். மைசூரில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேசஸ் விசிட் பண்ணுறது இருக்குது. பட் ஜூ போகிறதுக்கு அந்த டைமில் மழை இருந்தது. அதனால பாப்பா வேறு இருந்தா இல்லையா, நாங்கள் இத்தனைக்கும் ஸ்ட்ராலர்லாம் எடுத்துகிட்டு தான் போயிருந்தோம். இருந்தாலும் வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் மியூசிக் மியூசியம்.
மியூசிக் மியூசியம் போனதுக்கப்புறமா ஷனு பேபி வந்து ஜூ போகணுன்னு சொன்னாங்க. ஸோ அவளும் அவங்க அப்பாவும் ஜூ போங்க, நானும் குட்டி பாப்பாவும் ஹோட்டலில் இருக்கோம். ஸோ வந்து ரொம்ப அலையெல்லாம் வேண்டாம், நடக்கிறதுலாம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா. மெயினாக இந்த வெக்கேஷன் எங்களுக்கு வந்து ஸ்டேகேஷன் மாதிரி தான். ஸோ நான் ரூமில் இருக்கேன், நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள 2 பேரும் அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஜூ போயிட்டு வந்து ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் ஒரு 1 hour 2 hours ஸ்னாப் எடுத்துகிட்டு அகெயின் அரவுண்ட் ஹோட்டல் சுற்றினோம். ஹோட்டல் பக்கத்துலேயே ஒரு மால் கூட இருந்தது, அங்கே போய் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணோம். பட் இந்த டே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணது ஃபுல்லாக ஸ்டேகேஷனுக்கு தான், பிகாஸ் டுடே இஸ் த ரெஸ்ட் டே. நீங்களும் நானும் யாராக இருந்தாலும் ஒரு சத்தத்துக்கு மட்டும் சைலன்ஸ் சொல்றது சத்தமாக தான் சொல்லி ஆகும். இல்லை சார், சைலண்ட்டுங்கிறது சத்தமாக சொல்லலாம் சார், பட் கோவமாக சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவேன். சத்தமாக சொல்றது வேற, கோவப்படுறது வேற. எனக்கு ஒரே ஒரு முறை சத்தமாக கோவம் சொல்லி காட்டுறேன். ஸோ வின் பண்ணதுல எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப போல்டாக ஆடி ஜெயிச்சாங்க. நாங்கள் விளையாடும் போது எங்கள் சைட்லேருந்து நாங்களே அதை யோசிச்சோம் சார். ஐயோ ஆப்போசிட்ல லேடிஸ் ஓடி நாங்கள் பார்த்து நாங்களே அதை கான்சியஸாக என்னடா நீங்கள் பண்ணீங்க இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நீங்கள் யோசிக்கலாம். நான் எப்போவுமே இப்படி தாங்க, நான் மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களையும் இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கேன். எங்கேயாச்சும் ஒரு ட்ரிப் போனோன்னா, இன்றைக்கி இந்த பிளேஸ் போனோன்னா ஒரு 1 hour 2 hours நிறைய பிளான் போட்டிருப்பாங்க, இல்லை 1 dayக்கே ஒரு 4-5 பிளேஸ் போட்டிருப்பாங்க. நான் 1 dayல ஒரு 3-4 பிளேஸ் பார்த்தா நெக்ஸ்ட் டே ஒரு half டேவாச்சும் ஒரு ஃப்ரீ கொடுப்பேன். பிகாஸ் நம்ம வந்து ஒரு டூர் போகிறதே வந்து நம்ம வந்து மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறது தான். அந்த டைமில் அங்கே போய் இவ்வளோ ஐட்னரிஸ் போய் பார்க்கணும், இவ்வளோ ஹரிபரியாக சுற்றணும், அதெல்லாம் எங்களுக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது. மார்னிங் டு ஈவினிங் we took rest, நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் எங்கேயாச்சும் பிளான் பண்ணுறப்போ ஆஸ் யூஷுவல் ஷனு பேபி வாண்ட்ஸ் டு கோ டு த மால் வந்து அவளுக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அங்கே போய் கேம்ஸ் விளையாடுறது அதுதான். நானும் மால் போனேன்னா கொஞ்சம் ஷாப்பிங் ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் டிசைட் பண்ணிவிட்டு மால் போனோம். எப்போவுமே ஒரு ட்ரிப் போகிறோன்னா லோக்கல் ஷாப், ஸ்ட்ரீட் ஷாப்பிங்லாம் பண்ணுறப்ப தான் அந்த ஊர் கல்ச்சர், ஃபுட், அந்த ஊரில் இருக்கிற மனுஷங்களை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்க முடியும். பட் எனக்கு வந்து பாப்பாவை தூக்கிட்டு அவ்வளோ தூரம் நடக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. ஸோ ஓகே, நம்ம அப்போ மால் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் மால் கிளம்பி போனோம். நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா ஐ திங்க் தசரா டைம்னு நினைக்கிறேன். அந்த டைம் மைசூர் வந்து லிட் அப் வித் சோ மெனி லைட்ஸ், அப்படி பிரைட்டாக இருந்தது. ரோட்ஸ்லேருந்து ஒரு நல்ல மெஜாரிட்டி அந்த ஹோட்டல்ஸ், நல்ல நல்ல பிளேசஸ்லாம் ஃபுல்லாக அவங்க லைட்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. குறிப்பாக அங்கே நிறைய ஸ்டாச்சூஸ், அந்த ராஜா ராணிலாம் இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி ராஜாக்கள் இருக்கிற மாதிரி நிறைய ஸ்டாச்சூஸ் இருந்தது. அங்கேயும் நல்ல லிட்டப்பாக இருந்தது. நெக்ஸ்ட்டு நாங்கள் ஸ்டாப் பண்ணது இந்த நெக்ஸஸ் மால்னு நினைக்கிறேன். இந்த மாலுக்கு தான் ஷாப்பிங் போயிருந்தோம். அண்ட் இட்ஸ் குட், ரொம்ப பெரிய மாலும் இல்லை, குட்டி மாலும் இல்லை, டீசென்ட் சைஸில் இருந்தது. அண்ட் ஷாப்ஸ் வந்து நம்ம ரெகுலராக சென்னையில் மால்ஸில் இதெல்லாம் இருக்குமோ அதே மாதிரி ஷாப்ஸ் தான் இருந்தது. ஸோ வி பாட்ஸ் ஃபியூ ஐட்டம்ஸ் ஃப்ரம் மினிசோ அண்ட் H&M. அங்கேருந்து தேவையான ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கிட்டோம். நாங்கள் போன டைமில் கொஞ்சம் மழை இருந்தது சொன்னேன் இல்லையா, அதனால நாங்கள் ஒரு நல்ல பெரிய அம்பர்லா வாங்கினோம். க்யூட்டாக இருந்தது, அந்த யூனிகார்ன் தீம் மாதிரி க்யூட்டாக இருந்தது. ஸோ ஷனுக்குட்டி ஸ்கூல் போகிறப்ப யூஸ் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு இந்த அம்பர்லா வாங்கியிருந்தோம்.
நீங்கள் இந்த 6 months பேபிஸ் வந்து கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5 ஐட்டம்ஸ் வந்து மறந்துடாதீங்க. ஸ்நாக்ஸ், கைண்ட் ஆஃப் மக்கானா, பொரி, பொட்டுக்கடலை, அதே மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. தென் ஃபார்முலா மில்க். எல்லா டைமுமே வந்து மதர் ஃபீட் பண்ண முடியாது, சம்டைம்ஸ் இட்ஸ் டிஃபிகல்ட். ஸோ வந்து நான் ஃபார்முலா மில்க்கும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அவள் ஃபுல்லாக குடிக்கலனாலும் அந்த டைம் பசி இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, அதனால ஃபார்முலா மில்க்கும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ நாங்கள் ஃபுட் கோர்ட்டில் இருக்கிறப்போ சனுக்குட்டி கொஞ்சம் கேம்ஸ் போயிருந்தாங்க. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா டெரஸ்ல ஒரு மாதிரி கேம்ஸ் வச்சிருந்தாங்க, அங்கேயும் அவ விளையாட போனா. அதான் சொன்னேன்லாமா. 3 ரைடு வாங்கினேன், ஒரு ரைடு 100 ரூபா, 3 ரைடு வாங்கினேன். நான் கேட்குற எல்லா ரைடும் 3 ரைடு இப்போ வாங்கினேன். நான் கேட்குற ரைடு ஓப்பன் நான் இதில் போவேன், இதில் போவேன், அதுக்கப்புறம் பார்ப்பேன். சனுக்குட்டி எவ்வளோ தைரியமாக எல்லா ரைட்ஸ்க்கும் போகிறான்னு பாருங்களேன். நான் சின்ன வயசில் இல்லை, நான் ஒரு டீனேஜில் இருக்கிறப்ப கூட கோவில் கொடையிலலாம் வந்து இந்த இது போடுவாங்க இல்லையா, அந்த ராட்டினம் சுற்றுவாங்க இல்லையா, அந்த ராட்டினம் போகிறது கூட அவ்வளோ பயமாக இருக்கும். என்னோட சிஸ்டர்ஸ்லாம் கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. அப்போவும் அது சுற்றி முடிச்சு கீழே வர்றப்போ நான் ரொம்ப வந்து தலை சுத்தம் ஒரு மாதிரி இருக்கும். பட் சனு பேபி அப்படியே டோட்டல் ஆப்போசிட். என்ன ரைட் பார்த்தாலும் பயப்படாமல் அப்படி போயிடுவா. இப்போ கூட ரொம்ப வந்து எந்த டேஞ்சரஸ் ரைடு எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எனக்கு அனுப்புறது கூட பயம். பட் அவளுக்கு வந்து அது பயமே இல்லை. அம்மா அலோ பண்ணுங்கம்மா, நான் போகிறேன்னு சொல்லுவா. ஸோ அதை பார்க்குறப்போ எனக்குமே வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, கொஞ்சம் ப்ரௌடாகவும் இருந்தது. நம்மளை மாதிரி இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங்காக தைரியமாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே இருக்கிற ரைட்ஸ்லாம் முடிச்சுட்டு அகெயின் நாங்கள் இப்போ ஹோட்டல் போயிட்டுருக்கோம். அங்கே மால்லையே பார்த்தீங்கன்னா KFC, மெக்டின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நைட் தூங்குறப்போ பசிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹோட்டலில் போய் அந்த கிச்சடி வந்து வாங்கி கொடுக்கலாம் பாப்பாக்குன்னு பிளான் பண்ணோம். அவளுக்கு பிளான் பண்ணி அவள் சாப்பிடல, நாங்கள் தான் சாப்பிட்டோம். இன்கேஸ் உங்களுக்கு தெரியலன்னா நான் இதை மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து எல்லா ஹோட்டல்லையும் இருக்குமான்னு தெரியல,
பட் நான் போன ஹோட்டலில் வச்சு சொல்கிறேன், ஓகேங்களா? பேபிஸ் கூட கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் செக்இன் பண்ணுவீங்க இல்லையா, அப்போவே நீங்கள் வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, இப்படி பேபி இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு ஃபுட்டு கேட்குறப்போ ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அகெயின் உங்களுக்கு எப்போ ஃபுட்டு வேணுமோ அப்போ நீங்கள் கேட்குறப்போ அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. நாங்கள் ஆல்மோஸ்ட் 11க்குலாம் கேட்டோம், அப்போவும் வந்து அவங்க ஓகே நாங்கள் பண்ணித்தரோன்னு சொல்லி தான் குக் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ டுடே இஸ் த ஃபைனல் டே. இன்றைக்கி தான் லாஸ்ட் டே இன் மைசூர். இன்றைக்கி போய் நல்லா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு தென் நாங்கள் இன்றைக்கி ரூம் டூர் எடுக்கலான்னு பிளான் பண்ணோம். எப்போவுமே நான் ஒரு ஹோட்டல் ஸ்டே பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஹோட்டல் பற்றி ரிவ்யூஸ் கூகுளில் படிக்க மாட்டேன், ஈவன் மேக் மை ட்ரிப் அதிலலாம் பார்க்க மாட்டேன். டைரெக்டாக யூடியூப்பில் இது மாதிரி ஏதாச்சும் வ்ளாகில் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஒரிஜினல் ஃபுட்டேஜஸ் கிடைக்கும், எந்த எடிட்டட் கிளிப்ஸ்லாம் இல்லாமல் நம்ம அப்படி டைரெக்டாக பார்க்கலாம், நம்மளுக்கு ஒரு வியூ வரும் இல்லையா. அதுக்காக நான் எப்போவுமே ஷேர் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ இன்றைக்கும் ஷேர் பண்ணலாம்னு சொல்லி எனக்கு இன்றைக்கி ஸ்பெஷலாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறதில்ல. ஷனுக்குட்டி தான் வீடியோ எடுப்பேன்னு சொல்லிட்டு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க அக்காவும் தங்கச்சியும் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். பாழ்பழம் வந்துச்சு, பாப்பா கூட்டி விட்டு. எப்படி இருக்கு? வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே பார்க்க போகிறோம்னா மைசூரில் நான் எந்த ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரூம்குள்ளே வந்தோடனே ஒரு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி போர்டு ஒன்று இருக்குது. அப்புறம் அங்கே இங்கே வந்து ஒரு இந்த எப்போவுமே இருக்கிற இதெல்லாம் இருக்குது யூஸ்வலாக. அப்புறம் நோ ஸ்மோக்கிங் அப்படின்லாம் இருக்குது. அப்புறம் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து டாய்லெட், இந்த சைடு வந்து பாடி லோஷன், அப்புறம் வந்து ஷாம்பு, அப்புறம் வந்து பேஸ்ட் எல்லாமே இருக்குது. அப்புறம் ஒரு வாஷ் பேஷன். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷவர், அப்புறம் ஒரு பாத்டப் இருக்குது. இங்கே கூட அந்த சில இதெல்லாம் இருக்குது, அந்த ஷாம்பு பாடி லோஷன்லாம். இப்போ பாத்ரூம்லேருந்து வெளியே வந்தோம்னா இங்கே வந்து ஒரு வாக்கபிள் வார்ட்ரோப் இருக்குது. நம்ம உள்ளே வந்தோடனே லைட் எரியும். இங்கே ஒரு லாக்கு, இங்கே ட்ரார்ஸ், அப்புறம் அங்கே லாண்ட்ரிக்காக, அப்புறம் இங்கே கொஞ்சம் ஹேங்கர்ஸ், அயன் பாக்ஸ், அப்புறம் லக்கேஜ்லாம் வைக்க. அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி டீ ஸ்டேஷன். அப்புறம் இங்கே ஸ்நாக்ஸ், கேஷ்யூ நட்ஸ், ஆல்மண்ட்ஸ், ஒரு அது மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃப்ரிட்ஜ்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா இங்கே பெப்சி, ஸ்ப்ரைட், மிராண்டா, அப்புறம் ஐஸ்கிரீம், அப்புறம் 2 சாக்லேட், அப்புறம் அது என்ன ஐஸ்கிரீம் சாப்பிடலையா? அப்புறம் இங்கே ஒரு லாங் சைஸ் மிரர் இருக்குது. இந்த மிரர் வந்து இந்த மொத்த ரூம்லேயே இந்த ஒரு மிரர் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் பாத்ரூமில் ஒரு மிரர். அப்புறம் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இது ஒரு லைட்டான டேபிள் மாதிரி, குட்டி சர்க்கிள் டேபிள். அப்புறம் வந்து ஒரு டிவிக்கு பக்கத்தில் இங்கே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக இடம் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு சேர் யாராச்சும் உட்காந்துக்க. அப்புறம் இங்கே வந்து ஒரு ஸ்டடி டேபிள், ஒரு ஒர்க்கிங் டேபிள், இது என்ன வேணாலும் சொல்லலாம். இங்கே வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். இங்கே ஒரு பழைய காலத்தில் லைட்டு மாதிரி ஒன்று இருக்குது, அது என்னென்னு தெரியல, பட் அது லைட்டு. அப்புறம் வந்து இங்கே பெட். மெயினாக ஏன் இப்படி இருக்குன்னா, நாங்கள் வந்து செக் அவுட் பண்ணும்போது இந்த வீடியோ எடுக்கிறதுனால தான் வந்து இந்த மாதிரி இருக்குது பெட்டு. நாங்கள் வரும்போது சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இங்கே ஒரு குட்டி கவுச். இந்த கவுச் நம்ம உட்காந்துக்கலாம், இல்லை படுத்துக்கலாம், என்ன பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே ஒரு ஜன்னல் மாதிரி, விண்டோ மாதிரி, இங்கே நீங்கள் நடந்துக்கலாம், உட்காந்துக்கலாம். இங்கே ஹில் வியூவோட அப்புறம் சில ட்ரீஸ் இருக்குது. அப்புறம் அங்கே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் என்னன்னு தெரியல, பட் ஐ திங்க் திஸ் இஸ் மாடல் ஆர்ட். இதுதான் நாங்கள் தங்கியிருக்க ரூம்.
அடுத்த ரூம் வந்து நாங்கள் இங்கே வந்து ட்ராவல் முடிச்சதுக்கப்புறம் தான் காமிக்க முடியும். ஸோ பாய் பாய். எனக்காக வீடியோவில் வந்ததுக்கு ஷனு பேபிக்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ இதுதான் எங்களோட ரூம் டூர். அகெயின் நீங்கள் மைசூர் போகிறீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் இட். நல்ல ரூம், நல்ல சர்வீஸ், எல்லாமே சூப்பராக இருந்தது. ஃபுட்டும் சூப்பராக இருந்தது. நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் இங்கே தான் அந்த பெண்ணே தோசைவா மைசூர் மசால் தோசை சாப்பிட்டேன். செம்மையாக இருந்ததுங்க அந்த கடலை சட்னியோட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் செக் அவுட் பண்ணிவிட்டு டைரெக்டாக பார்க்க போகிற பிளேஸ் பார்த்திங்கன்னா மைசூர் பேலஸ் தான். மைசூர் பேலஸ் இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன், என்னோடய ஹஸ்பண்டும் பார்த்துருக்காங்க. ஷனு பேபிக்கு இதே மாதிரி பேலஸஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் இதுக்கு முன்னாடியும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கொச்சின் போனப்போவும் அதே தான் பண்ணாங்க. இப்போவும் சேம் திங், அவளுக்காக போய் பேலஸ் காட்டலான்னு சொல்லி தான் நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி பேலஸஸ்லாம் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் எனக்கு சீரியஸாக தெரியலைங்க. தமிழ்நாட்டில் இதே மாதிரி பேலஸஸ்லாம் நான் போய் பார்க்கவும் இல்லை. அதனால கண்டிப்பாக உங்கள் ஊரில் உங்களோட டிஸ்ட்ரிக்டில் இருந்ததுன்னா எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போகிறதுக்கு பிளான் பண்ணலாம். ஃபைனலி மைசூர் பேலஸ் ரீச் பண்ணுறப்போ ஷனுக்குட்டி அழகாக பேலஸ் பார்த்தாங்க, சஷ்டுக்குட்டி அழகாக தூங்கிட்டாங்க. ஸோ வந்து ஷனுக்கு வந்து அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறது அதுக்கெலாம் கொஞ்சம் டஃப் இல்லாமல், பிகாஸ் சஷ்டு இருக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டம்தான். அவள் துருன்னு இருப்பாள். ஸோ அவளையவே மெயின்டைன் பண்ணணும். அவள் தூங்கிட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து ஷனு டவுட்ஸ் கேட்டால் நான் அவங்க அப்பாலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஃபுல் பேலஸ் பார்த்தோம். அகெயின் இங்கே கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்தது. ஸோ நிறைய ஃபுட்டேஜஸ் எடுக்க முடியல. பட் we spend some quality time. ஸோ ஃபைனலாக மைசூர் ட்ரிப் அழகாக முடிஞ்சுது. எனக்கு மைசூர் ட்ரிப் வந்து ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருந்தது. பார்க்க வேண்டிய இடத்துக்கு போனோம், தேவையான அளவு ரெஸ்ட் எடுத்தோம். இதே மாதிரி நல்லா இருந்தது. அந்த ட்ரிப்பே ஒரு ஹோல்சமாக இருந்தது. எனக்கு கண்டிப்பாக தெரியாது. நாங்கள் இப்போ டைரெக்டாக பெங்களூர் போயிட்டுருக்கோம். பெங்களூரில் என்னோடய சிஸ்டர் இருக்கிறா. அவளை மீட் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் பிளேசஸ் போகலான்னு சொல்லி தான் பெங்களூர் போனோம். அங்கே போனதுக்கப்புறம் அப்படியே டோட்டல் ஆப்போசிட் நடந்தது. வாங்க பார்க்கலாம். பக்கத்தில் ஓரியன் மால் தான், அங்கே போய் நாங்கள் ஸ்டே பண்ணது பார்த்தீங்கன்னா ஷெரட்டன் ஹோட்டல். ஐ திங்க் இது ஏதோ ட்ரேட் சென்டரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாக ஐடி பார்க், அப்பார்ட்மெண்ட்ஸ், மால், நிறைய பிளேஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஹேப்பனிங்கான பிளேஸாக இருந்தது. பட் நெவர் எக்ஸ்பெக்டட் இந்த அளவுக்கு ரூம் ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்தது. அண்ட் ரூம் சர்வீஸ் பார்த்திங்கன்னா அதை விட ஒஸ்ட்டாக இருந்தது. நான் இது மாதிரி ஒரு ரூம் சர்வீஸ் பார்த்ததே இல்லை. ஐ திங்க் திஸ் ஹோட்டல் இஸ் மென்ட் ஃபார் பிஸ்னஸ் பீப்புள்னு நினைக்கிறேன். அவங்க 1 or 2 times வருவாங்க, அதுக்கப்புறம் அவங்க வரமாட்டாங்க. ஸோ ஃபேமிலிக்கெலாம் இந்த ஹோட்டல் செட்டே ஆகாது. நெக்ஸ்ட் டைம் நான் ஸ்டே பண்ண மாட்டேன், உங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன்.
நாங்கள் ஹோட்டல் ரீச் பண்ணி கிட்டத்தட்ட 1 hour மேலே லாஞ்சில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க வந்து கன்சிடர் பண்ணவே இல்லை. இத்தனைக்கும் கையில் பாப்பா இருக்கா, இன்னொரு கிட் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கவே இல்லை. நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆயிடுச்சு. ஸோ ஹோட்டல் போன உடனே நம்ம லக்கேஜ்லாம் வச்சுட்டு ஓகே நம்ம வெளியே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல்லேருந்து வெளியே வரலாம், கொஞ்சம் இதாக இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்து பார்த்திங்கன்னா யூ அண்ட் மீன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. ஐ திங்க் இங்கே வந்து கொரியன் ஸ்பேஸ், அந்த நூடுல்ஸ், மோமோஸ் அதே மாதிரி ஃபுட்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இது இப்போ ரீசெண்டாக சென்னையிலுமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் போய் ட்ரை பண்ணணுன்னா ட்ரை பண்ணலாம். ஃபுட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. பெங்களூரில் எங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது தான். மற்றபடி எதுவுமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. என்னோடய சிஸ்டர் வந்தால் நைட் வந்து மூவி போனாங்க. நானும் பாப்பாவும் ரூமில் தான் இருந்தோம். அவங்க மட்டும் மூவி போனாங்க. ஸோ இப்படி தாங்க எங்களோட மைசூர் ட்ரிப் அழகாக ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப பேடாக முடிஞ்சுது. நாங்கள் ஒரு 2 days எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு நினச்சோம் பெங்களூரில். பட் இந்த ஹோட்டல்னால ரொம்ப டிப்ரெஷன் ஆகி போதும் நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். It holds lot of memory. Thank you for watching till last. Bye.